கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேறப்பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முத்துக்களை வைரங்களையும் கர்த்தர் தாமே இந்த காலை நேரத்தில் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். சென்ற 2 பதிவுகளிலே நினிவே பட்டணத்தார் இடத்தில் எப்படி தேவன் யோனாவை கொண்டு வந்து அவர்களை மீட்டு கொண்டார், அதே போல 2வது பதிவில் சேபா நாட்டு ராணியை தேவன் எப்படியாக சாலோமோனை காணும்படியாக அவ்வளோ பிரச்சனை மத்தியிலும் நாட்டுக்கு எதிராகவும் தன்னுடைய குடும்பத்துக்கு எதிராகவும் அரசாங்கத்துக்கு எதிராகவும் ராஜ்யத்துக்கு எதிராகவும் நின்று கொண்டு 3 மாதங்களாக ஒரு பெண்ணாக இருந்து தனி நபராக ஒட்டகத்தின் மேலே 3 மாதங்கள் கடந்து வந்து எப்படியாக சாலோமோனுக்குள்ள தேவன் இருந்தார் என்பதை அறிந்து கொண்டு அவருக்காக வெள்ளைப்போளத்தையும் அவருக்கென்று ரத்தினங்களையும் வைரங்களையும் கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்தார் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதே போல இயேசுகிறிஸ்து நாட்கள் வருகின்ற பொழுதும் அந்த சாலோமோனின் ராஜா இயேசுகிறிஸ்துவாக நின்று கொண்டு ஜனங்கள் மத்தியில் பேசுகின்ற பொழுது ஒரு சிறு கூட்டம் மாத்திரமே அவரை இஸ்ரவேலின் ராஜா என்றும் சாலோமோன் ராஜா என்றும் மெசியா என்றும் கர்த்தர் என்றும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் மற்றவர்கள் அவர்களை புறக்கணித்து விட்டார்கள். அதே போல தேவன் இந்த புறஜாதி மத்தியிலே ஒரு நாளும் செய்யப்படவே இல்லை. அவர் இயேசுகிறிஸ்துவாக வெளிப்படுகின்ற பொழுது புறஜாதி மத்தியில் அவர் எப்படிப்பட்ட அழைத்து ஒன்றுமே செய்யவே இல்லை. ஆனால் அவர் 2ஆம் வருகையிலே வருகின்ற பொழுதுதான் அவர் புறஜாதியின் மத்தியிலே சேபா நாட்டு ராணியை போல, சமாரிய பெண்ட்டு பேசினது போல, நாத்தான் வேல்ட்டு பேசினது போல, நினிவே பட்டணத்தில் பேசினது போலவே கர்த்தர் 2ஆம் வருகையிலே வருகின்ற பொழுதுதான் தேவன் பேசுகின்றார். அப்படி பேசுகின்ற பொழுது நாம் அவரை இன்றைக்கு அடையாளம் கண்டு கொண்டோமா? இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை நாம யூதர்களைப் போல மறுதளிப்போமா, அல்லது நினிவே பட்டணத்தாரை போல சீபா ராணியைப் போல அவரை ஏற்றுக்கொள்வோமா, அல்லது சமரிய பெண்ணைப் போல ஏற்றுக்கொள்வோமா, பேதுரை போல ஏற்றுக்கொள்வோமா? அப்போ இன்றைக்கு நம்மிடத்தில் வெளிப்பட்ட மெசியா எப்படி வந்தார் என்பதை பற்றி சில காரியங்களை நான் பேசுகின்றேன். அவிசுவாசமாகிய பாவம், த சிங் ஆஃப் அன்பிலீவ், 58வது ஆண்டு 55வது மாதம் 17ஆம் தேதி ஈவினிங்கிலே கொடுக்கப்பட்ட செய்தியிலே உங்களுக்கு நான் சில காரியத்தை வாசிக்கிறேன். 26வது பேராவை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். இப்பொழுது சீபாவின் ராணி அந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று அவர்களை குற்ற சுமத்தினாள். ஓ என் ஜனங்களே கேளுங்கள், தென் தேசத்து ராணி ராஜஸ்திரீ எழுந்து நின்று அந்த சந்ததியாரின் மீது குற்றம் சுமத்துவாள் என்று இயேசு சொன்னார். மேலும் அது நமக்கு 2000 ஆண்டுகளாக போதிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இரவு இங்கே அவர் அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். அவள் சாட்சி கொடுக்கும்போது இந்த சந்ததியாரை வைத்து என்ன செய்வாள்? அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். நாங்கள் நல்லவர்கள் என்று கூறிக்கொண்டு சபைக்கு செல்லலாம். பாவம் என்றால் என்ன? அவிசுவாசம்தான். பாருங்கள், அவர் சொல்கின்றார், இந்த 2000 ஆண்டுகளாக போதிக்கப்பட்டிருக்கு. யாரை பற்றி? சீபா நாட்டு ராணியை பற்றி, யூதர்களை பற்றி, இயேசுகிறிஸ்துவை பற்றி, அவர் செய்த மகத்துவமான காரியங்களை பற்றி இந்த 2000 ஆண்டுகளாக நம்மிடத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இரவு இங்கே அவர் அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். பாருங்கள், யூதனிடத்தில் செய்தது போல, சமாரியத்தில் செய்தது போல, இந்த கடைசி நாட்களிலே இன்று இரவு இந்த புறஜாதிக்குள்ளே அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் அதை விசுவாசிக்காம நீங்க போனீங்கன்னா நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள். அவிசுவாசமே பாவம் என்று சொல்கின்றார். அன்றைக்கு எப்படி இயேசுகிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கவில்லையோ, அது அவர்களுக்கு பாவமாக இருந்ததோ, அதே போல இன்றைக்கு 2ஆம் வருகையிலே இயேசுகிறிஸ்து பூமிக்கு வருகின்ற பொழுது அவரை நீங்கள் விசுவாசிக்காமல் இருக்கின்ற பொழுது பாவம் என்று தேவன் சொல்லுகின்றார். பாருங்கள், இன்று இரவு இங்கே அவர் அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். அவள் சாட்சி கொடுக்கும்போது இந்த சந்ததியாரை வைத்து என்ன செய்வாள்? அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். நாங்கள் நல்லவர்கள் என்று கூறிக்கொண்டு சபைக்கு செல்லலாம். பாவம் என்றால் என்ன? அவிசுவாசம்தான். நீங்கள் எவ்வளவு பக்தியா இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் பொருட்டல்ல. மிகவும் நல்லவராக இருக்கிறீர்கள். நீங்கள் இதை அதை அல்லது மற்றது செய்ய மாட்டீர்கள். முகமதியர்களும் அவ்வாறு தான் இருக்கிறார்கள். புத்த மதத்தினும் அவ்வாறுதான் இருக்கிறார்கள். மதம் ஒரு காரியமாய் இருக்கிறது, ரட்சிப்போ வேறொரு காரியமாய் இருக்கிறது. பாருங்கள்,
மதம் ஒரு காரியமாக இருக்கிறது, ஆனால் ரட்சிப்போ வேறொரு காரியமாக இருக்கிறது. ஒரு மதம் உங்களை தேவனை காண வைக்க முடியாது. ஒரு சபை ஸ்தாபன கோட்பாடு உங்களை தேவனை காண வைக்க முடியாது. நீங்கள் நல்லவனாக இருப்பதனாலே நீங்கள் தேவனை காண முடியாது. நீங்கள் மற்றவர்களுக்காக உதவி செய்கின்ற பொழுது நீங்கள் தேவனை காண முடியாது. சபைக்கு செல்வதனாலேயோ, சபையுடைய ரிஜிஸ்டர் புத்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டதனாலேயோ நீங்கள் தேவனை காண முடியாது. தேவனை காண வேண்டும் என்றால் தேவன் உங்களை முன் குறித்திருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டி ஜீவபுஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய பாகமாக நீங்கள் பிற்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். முதல் வரிகளை வருகின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ பேர் இருந்தார்கள். ஆனால் தேவன் எல்லாத்துக்கும் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லை. தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய பேதருக்கும் சமாரிய பெண்ணுக்கும் நாத்தான்வேலுக்கும் தன்னை யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தார். அதே போல தேவன் இந்த கடைசி நாட்களிலே அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் இரண்டாம் வரிகளை வெளிப்பட்ட மெசியா யார் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். மதம் ஒரு காரியமாய் இருக்கிறது, ரட்சிப்போ வேறொரு காரியமாக இருக்கிறது. மதம் என்பது ஒரு போர்வை, ரட்சிப்பு என்பது தேவனுடைய ஈவு. அவள் எழுந்து நின்று இந்த சந்ததியாரை குற்றம் சுமத்துவாள். ஏன்? தேவனுடைய வரம் ஒரு மனிதனின் மூலியமாக கிரிய செய்ததை அவள் கண்டபோது அவள் நின்றாள். அவள் அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டாள். பாருங்கள், மதம் என்பது ஒரு போர்வை, ரட்சிப்பு என்பது தேவனுடைய ஈவு. இந்த ஈவு அன்றைக்கு நினிவே பட்டணத்தார் மீது கிடைத்தது, சீபா ராணியின் மீது இருந்தது. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசித்தார்கள். ஆனால் இன்றைக்கோ தேவன் இந்த ஈவை, ரட்சிப்பை யாரு மேலே வைத்திருக்கிறாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் இன்றைக்கு இரண்டாம் வரிகளை வெளிப்படுகிற மெசியாவை காண முடியும். அப்படி விசுவாசிக்காமல் போவர்கள் பாவத்துக்குள்ள செல்கின்றார்கள், மரணத்துக்குள்ள செல்கின்றார்கள். விசுவாசிக்கிற பிள்ளைகளோ நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், அவள் யெகோவாவை தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டாள். பின்பு அந்த அன்னகர்கள் பெந்தெகோஸ்தேவிற்கு பிறகு அந்த செய்தியை இயேசுவின் பிறப்பு, மரிப்பு, உயிர்த்தெழுதல், பசுத்தாவின் வருகை பற்றி ஜனங்களிடம் எடுத்து சென்றார்கள். ஓ, தேவன் தன்னுடைய நிலைப்பாட்டில் நின்றால் நீ உன்னுடைய நிலைப்பாட்டில் நின்று நீ என்ன செய்ய போகின்றாய்? பாருங்கள், இன்றைக்கும் அதேதான். அவர் புறஜாதியின் மத்தியிலே ஒரு காலம் செய்யவே இல்லை. இன்று அவர் அது செய்து கொண்டிருக்கின்றார். எப்படி நின்று கொண்டிருக்கின்றார்? பிரண்ணமாக நின்று கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார். அதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? அடையாளத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? ஏன் பிரணாமுடைய தலைக்கு மேல் அக்னிஸ்தம்பம் இருக்குது என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? பிரணாமுடைய தோல் மேலே ஏன் அக்னிஸ்தம்பம் இருக்குது சிந்தித்து பார்த்தீர்களா? அணிலே வராத இடத்திலே அணிலை சிருஷ்டிக்க பண்ணாரே, அவர் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? பேதுரு மீன் பிடிக்கையிலே மீன்கள் வராத இடத்திலே மீனை சிருஷ்டிக்க பண்ணி கொடுத்தவர் அவர்தானே. அதே தேவன் தான் இன்று கடைசி நாட்களில் அணிலை சிருஷ்டிக்க பண்ணி காண்பிக்கின்றார். அது உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? மரித்தவரை உயிர்ப்பத்தி காண்பிக்கின்றாரே, அவர் யார் என்று உங்களுக்கு புரியவில்லையா? சமாரிய பெண்ணை போல சபைக்கு வர பெண் சகோதரிகளை பார்த்து உள்ளத்தின் ரகசியங்கள் எடுத்து பேசி அவர்களை குணமாக்கி அனுப்புகிறாரே, அந்த அடையாளத்தை பார்த்து நீங்கள் இன்று அவர் யார் என்று கண்டு கொள்ள முடியவில்லையா? அன்பு சகோதர சகோதரிகளே, அதே சாலமோன் ராஜா இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டு ஜனங்கள் மத்தியிலே பேசி தான் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, அதே போல இன்றைக்கும் அதே சாலமோன் ராஜா கடைசி நாட்களிலே புறஜாதியின் மத்தியில் நின்று கொண்டு, புறஜாதிக்கென்று இதுவரைக்கும் தீர்க்கதரிசி வந்ததே கிடையாது. புறஜாதிக்குள்ளிருந்து எடுக்கப்பட்ட ஒரே தீர்க்கதரிசி அது வில்லியம் மரியன் பிரண்ணாம். அந்த தீர்க்கதரிசி தான் மெஸ்ஸியாவாக இருப்பார் என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு வெளிப்பட்ட மெஸ்ஸியாவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு வெளிப்பட்ட மெஸ்ஸியாவை நீங்கள் கண்டு கொண்டீர்களா? பாருங்கள், மேலும் நான் செய்தியிலிருந்து வாசிக்கிறேன். அதே செய்திதான் 40வது பேரா முதல் கொஞ்சம் வாசிக்கிறேன். அவர் வெவ்வேறு நபர்களிடம் கூறினார். கடந்து சென்ற நாட்களில் அவர் தன்னை அந்த வழியில் தான்
அறிவித்தார் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? அவர் செய்த கிரியைகளை அவருடைய சபையும் செய்யும் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை எத்தனை பேர் அறிவீர்கள்? இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்களோ என்னை காண்பீர் என்று தேவன் சொன்னார். அப்போ உலகம் இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை காணாது, நீங்களோ என்னை காண்பீர் என்று வேதம் போதிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுதும் உலகம் அவரை காணவில்லை, நீங்களும் என்னை காண்பீர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மாத்திரமே தேவனை கண்டு கொண்டார்கள். பேதுருவாகட்டும், சமாரிய பெண்ணாகட்டும், நாத்தான்வேலு, பிலிப்பு, இப்படியாக ஒரு குறிப்பிட்ட பேர்கள் மாத்திரம்தான் முதல் வரிகளை இயேசு கிறிஸ்து யார் என்பதை வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் சொல்கின்றார், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர் என்று தேவன் சொல்லுகின்றார். அப்படி என்றால் இந்த கடைசி நாட்களில் 2ஆம் வரிகளை வருகின்ற பொழுது உலகம் அவரை காணாது. உலகம் என்பது என்ன? காஸ்மாஸ். கர்த்தருடைய வார்த்தையை மறுதலிப்பதே உலகம். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நிற்பதே உலகமாக இருக்கிறது. அப்போ ஒருவன் வார்த்தைக்குள்ள வரவில்லை என்றால் அது உலகமாக இருக்கிறது. அப்போ தேவனை எதை கொண்டு காண முடியும்? வார்த்தை கொண்டுதான் காண முடியும். பாருங்கள், அப்போ உலகம் அவரை காணாது. வார்த்தையின்படி விசுவாசிக்கிற பிள்ளைகள், வார்த்தை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தன்னை யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்ப இன்றைக்கு உலக சபை ஸ்தாபன கோட்பாடுகள் எப்படி தேவனை காண முடியும்? காணவே முடியாது. தேவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் மாத்திரமே அதை காண்பீர் என்று தேவன் சொல்லுகின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு நீங்கள் அவரை கண்டுவிட்டீர்களா? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? உலகத்துக்குள்ளே இருந்தால் உங்கள் கண்கள் தெரியாது. இன்றைக்கு நீங்கள் மெசியாவை காணவில்லை என்றால் நீங்கள் உலகத்துக்குள்ளே இருக்கிறீர் என்பதற்கான அடையாளம். மெசியாவை நீங்கள் காண்பீர் என்றால் நீங்கள் மனவாட்டி என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். உலகின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட உங்களுக்குள் இருப்பேன். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அவரை அனுப்பின பிதா அவருடன் கூட சென்றார், மேலும் அவருக்குள் இருந்தார். சபையை அனுப்பும் இயேசுவும் அதனோடு கூட செல்கின்றார், மேலும் அதற்குள் இருக்கிறார். இங்கே பூமியில் இருந்த இயேசுவானவர் தான் இஸ்ரவேல் பிள்ளைகளை வனாந்தரத்தில் நடத்தி சென்று அக்னிஸ்தம்பத்தில் இருந்து கர்த்தருடைய தூதன், ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லது வேத மாணாக்கர்களும் அதை அறிவார்கள். பாருங்கள், அந்த அக்னிஸ்தம்பமே தேவன். இஸ்ரவேலை இயேசுவானவர் தான் இஸ்ரவேலை பிள்ளைகளை வனாந்தரத்துக்கு நடத்தி செல்கின்ற பொழுது அந்த அக்னிஸ்தம்பத்திலே வழிநடத்தினார். அந்த அக்னிஸ்தம்பமே தேவன் என்று வேதம் போதிக்கிறது. இது எல்லா விதமான வேத மாணாக்கர்களுக்கும் இது தெரியும். அவர் கூறினார், அவர் உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டன் என்று சொல்கிறாயே, நீ ஒரு பிசாசு என்பது இப்பொழுது எங்களுக்கு தெரிகிறது என்றார்கள். அவர் ஆபிரகாம் உண்டாகுவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்றார். மோசையோடு அந்த புதரிலிருந்து பேசின அந்த அக்னிஸ்தம்பம் அதுதான். அவர் இங்கே இருந்தபோது கிறிஸ்துவுக்குள் தேவன் இயேசு என்று அழைக்கப்பட்ட சரீரத்துக்குள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்தார். பின்பு அவர் பூமியில் கிரியை செய்த போது, அவர் செய்த கிரியைகளை செய்த போது அவர், நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், நான் தேவனிடத்திற்கே போகிறேன் என்றார். அது உண்மைதானே? அப்படியானால் அவர் மாம்சமாவதற்கு முன்னர் அவர் என்னவாக இருந்தாரோ அதற்கு அவர் மீண்டும் சென்று விட்டார். அது அவருடைய வார்த்தையின்படி இருக்கிறது. அவருடைய மரித்தல், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், மேலும் விண்ணேற்றத்திற்கு பிறகு அதிகமாக கூச்சலிட்டு கொண்டு சலசலப்பு செய்து கொண்டிருக்கும் இந்த சில ஜனங்களை கைது செய்யும்படி பவுல் மாறாக சவுல் தமசுக்கு போகிற வழியிலே போய்கொண்டிருந்தான். அவன் தமசுக்கு போகுவதற்கு சற்று முன்னர் அங்கே ஒரு மகத்தான ஒளி அவனுடைய முகத்தில் பிரகாசித்து அவனை குருடாக்கியது. மேலும் ஒரு சத்தம் வந்தது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கூறினது. அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அவர், நான் இயேசு என்றார். அது உண்மைதானே? அப்படியானால் அவர் மறுபடியுமாக மீண்டும் அக்னிஸ்தம்பமாகிவிட்டார். அது உண்மைதானே? தேவனிடத்தில் இருந்து வந்த தேவனிடத்திற்கே சென்று விட்டார். இப்பொழுது நான் கூறுவது போல நாம் அதை இந்த புகைப்படத்தில் பார்த்தால்
என்னை மறந்து விடுங்கள், அது நான் அல்ல, அது அவர். பாருங்கள் எப்படிப்பட்ட வார்த்தை. இஸ்ரவேலை வழிநடத்தின அக்னிஸ்தம்பம் தேவன், அது கர்த்தர், அது லோகோஸ். மோசையோடு வழிநடத்தினவரும் முச்சடியில பேசினவரும் அது கர்த்தர், அது லோகோஸ். பவுலை அக்னிஸ்தம்பத்தில் வழிநடத்துபவரும் அவர் கர்த்தர், அவர் லோகோஸ். அதே தேவன் தான் இந்த புகைப்படத்திலே அவர் இருக்கின்றார். என்னை நீங்கள் மறந்து விடுங்கள், அது அவர்தான். எப்படிப்பட்ட வார்த்தையை பாருங்கள். அது நான் இல்ல, அது அவர். உங்கள் சகோதரன் பிரணாம் இல்ல, அது கர்த்தர், அது பசுத்தாவி என்று தேவன் அக்னிஸ்தம்பத்திலே நின்று கொண்டிருக்கின்றார். பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பேரா உங்களுக்கு எவ்வளவு விளங்குது என்று எனக்கு தெரியவில்லை. இஸ்ரவேலை வழிநடத்தின அக்னிஸ்தம்பம் தான், பவுலை அக்னிஸ்தம்பம் வழிநடத்தின அக்னிஸ்தம்பம் தான் இந்த கடைசி நாட்களிலே உங்களையும் என்னையும் வழிநடத்துவதற்காக பிரண்ணாமுடைய தலைக்கு மேலே அக்னிஸ்தம்பம் இருக்கிறது. மோசே நேரத்தில் அக்னிஸ்தம்பத்திலிருந்து பேசினவர் யெகோவா தேவனாக இருந்தார். பவுலிடத்திலிருந்து பேசுகின்ற பொழுது தேவன் அவர் இயேசுவாக இருந்தார். இன்றைக்கு நம்மிடத்தில் பேசுகின்ற பொழுது அவர் பிரண்ணாமாக நின்று கொண்டிருக்கின்றார். இது எத்தனை பேருக்கு புரியும் என்று எனக்கு தெரியவில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசியுங்கள், அவ்விசுவாசம் படாதீர்கள். வேத வார்த்தைகளை கொண்டு இன்றைக்கு வெளிப்பட்ட பிரண்ணாம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வார்த்தைக்குத்தான் வர வேண்டும். அவரே சொல்றாரு, இப்பொழுது நான் கூறுவது போல நாம் அதை இந்த புகைப்படத்தில் பார்த்தால் என்னை மறந்து விடுங்கள், அதாவது என்னை மறைத்து விடுங்கள், அது நான் அல்ல, அது அவர் என்று அவர் சொல்லுகின்றார். ஏன் பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் அக்னிஸ்தம்பம் வர வேண்டும்? பவுலுக்கு அக்னிஸ்தம்பம் வானத்திலே இருந்தது, மோசைக்கு அக்னிஸ்தம்பம் முள்செடி மேலே இருந்து கொண்டிருந்தது. அப்படி என்றால் பிரண்ணாமுக்கு அவர் எங்காவது வானத்தில் தானே பார்த்துருக்கணும், இல்லை மோசையை போல எங்காவது முட்செடிக்குள் தானே அவர் பார்த்துருக்கணும். அப்போ பிரண்ணாமுடைய தலைக்கு மேலே இருந்தா அது கர்த்தர் என்பதுதான் அடையாளம். அக்னிஸ்தம்பத்தை நன்றாக அறிந்தவர்கள் இதுக்கு ஆமென்ல சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார், அதே போல அந்த கடைசி நாட்களில் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக தேவன் மறுபடியும் அக்னிஸ்தம்பத்தில் வெளிப்பட்டிருக்கின்றார். ஆனால் அவர் நடமாடக்கூடிய மனிதனாக இயேசு கிறிஸ்து எப்படி முதல் வழியில் ஆவியாக வந்தார், மெல்கிசேதேக்கு ஆவியால வந்தார், ஏழையும் ஆபிரகாம் இடத்துல பேசினாரே, சாரால் கூட 3 படி மாவு பிசைஞ்சு கொடுத்தாலே ஆவியிலே சாப்பிட்டு போனார். அவரு மனிதனாகத்தானே வந்தார். ஆதாமும் ஒரு மனிதன் தானே, 2வது ஆதாம் ஒரு மனிதன் தானே. அப்போ 3ஆம் ஆதாமு ஆவியில் வர முடியுமா? பாருங்கள், சபை ஸ்தாபன கோட்பாடு அவர் ஆவியில் தான் வருவார் என்று போதிக்கிறது, வேதம் போதிக்கிறது. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாக நடமாடக்கூடிய மனிதனாக, ஒருவர் பாக்குகிற மனிதனாகத்தான் இருப்பார் என்று வேதம் போதிக்கிறது. அவர் ஏழையுமாக ஆபிரகாமத்தில் வெளிப்பட்டார், மனிதனாக நின்று கொண்டிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களிலே அவர் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார், மனிதனாகத்தான் நின்று கொண்டிருந்தார். அதே போல சமாரிய பெண்ணிடம் அவர் வெளிப்பட்டார், ஆவியில போகவில்லை, அவர் மனிதனாகத்தான் வெளிப்பட்டார், இயேசுவாக நின்று கொண்டிருந்தார். அப்ப புறஜாதிக்கு மட்டும் எப்படிங்க ஆவியில வருவாரு? அப்ப அவர் தேவன் இல்லாமல் போயிடுவாரு. நேற்றும் இன்றும் என்றும் மாறதென்ற வார்த்தை பொய்யாய் போயிருமே. அப்ப யூதனிடத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டவர், சமாரிடத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டவர், புறஜாதிக்கு வருகின்ற பொழுதும் மாம்சத்தான் வெளிப்பட்டு ஆக வேண்டும். அப்பத்தான் அவர் தேவன், அப்பொழுதுதான் அவர் நீதிபரர், அவர் நியாயாதிபதி என்று சொல்வதற்கு அப்பத்தான் வார்த்தை பொருத்தமாக இருக்கும். ஆனால் சபை ஸ்தாபனங்கள் அவரை ஆவியில் தான் வருவார், ஆவியில் தான் வருவார் என்று தேவனை மறுதலித்து விட்டார்கள். ஆனால் தேவனோ நடமாடக்கூடிய மனிதனாக, மெஸ்ஸியா எப்பொழுதுமே தீர்க்கதரிசியாகத்தான் வெளிப்படுவார். புறஜாதிக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரண்ணாம். அந்த வில்லியம் மரியன் பிரண்ணாம் மெஸ்ஸியாவாக இருப்பார் என்று வேதம் போதிக்கிறது. அதை நிரூபித்து காண்பிப்பதற்காகத்தான் தேவன் பிரண்ணாமுடைய தலைக்கு மேலே அக்னிஸ்தம்பத்தை வைத்திருக்கின்றார். அவர் தோல் மேலுக்கு அக்னிஸ்தம்பத்தை வைத்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவை போல மீனே வராத இடத்தில் பேதுரு இடத்துல வலையை போட்டு சொல்கின்ற பொழுது மீனை சிருஷ்டிக்க பண்ணி காண்பித்தாரே, அதே போல அணிலே வராத இடத்துல தேவன் பாருங்கள் பிரண்ணாமாக நின்று கொண்டு அணிலை சிருஷ்டிக்க பண்ணி வேட்டையாடி கொண்டு சென்றார்.
அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் நம்மளை கர்த்தருடைய வார்த்தையை மறுதலிக்கின்ற பொழுது, அவிசுவாசம் படுகின்ற பொழுது, நினிவே பட்டணத்தாராகிய அவர்களும் சீபாவின் ராணியும் நம்மிடத்தில் வந்து கொண்டு நம்மளுக்கு மீது நின்று கொண்டு குற்றம் சாட்டாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அவிசுவாசம் எனக்கு பாவமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை. இவர்தான் கர்த்தர் என்றும் இவர்தான் மெசியா என்றும் விசுவாசிக்கவில்லை. நித்திய ஜீவனை இழந்து போனார்கள். அதே போல நீங்களும் இந்த கடைசி நாட்களில் 2ஆம் வருகையிலே வெளிப்பட்டிருக்கிற மெசியாவாகிய பிரென்னாமை நீங்கள் மறுதலிக்கின்ற பொழுது, அதே நினிவே பட்டணத்தார் இஸ்ரவேல் ஜனங்களை குற்றப்படுத்துவது போல, சேபா நாட்டிய ராணியை குற்றப்படுத்துவது போல உங்களையும் என்னை குற்றப்படுத்த அவர்கள் தயாராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அக்கினி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்டு தான் யார் என்பதை காண்பிப்பதற்காக அவர், பவுலை நீங்கள் பாருங்கள், மோசையை நீங்கள் பாருங்கள், அக்கினி ஸ்தம்பம் வழி நடத்தினது. அதே போல அந்த கடைசி நாட்களிலே பாருங்கள், புகைப்படத்தை காண்பித்து, இது நான் அல்ல, இந்த புகைப்படத்தில் நான் இருப்பதை நீங்கள் மறைத்து விடுங்கள், அது நான் அல்ல, அது அவர் என்று தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கோ நித்திய ஜீவன், இதை மறுதளிக்கிற பிள்ளைகளுக்கோ பாருங்கள், அவர்கள் கைவிடப்பட்ட பிள்ளைகளாய் அக்னி கடல் கந்தகத்தில் வருகிற இடத்திலே பாருங்கள் அவர்களை கொண்டு சேர்ப்பார் என்று வேதம் போதிக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அதுதான் நித்தியம் என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நாம் எங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம்? அவர் ஒருவரே நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனாக இருக்கின்றார். அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் வருகின்ற பொழுது, என்னை விசுவாசி காட்டியும் பரவாயில்ல, நான் செய்கிற கிரியைகளை பாருங்க, மரித்தவர்கள் உயிர்த்தெழுகிறார்கள், குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், முடவர்கள் மான்காலைகளைப் போல துள்ளுகுதர் என்று தேவன் இயேசு கிறிஸ்துவா நின்று கொண்டு இது விசுவாசிங்க என்று தேவன் அவர்களிடத்திலே கெஞ்சி கொண்டிருந்தார். என்ன விட்டுருங்க, நான் செய்கிற கிரியைகளை விசுவாசிங்க, பிதா என்ன சொன்னாரோ அது என் மூலியமாக நிறைவேற்றுவதை நீங்கள் பாருங்க, வேத வார்த்தை நிறைவேறலை பாருங்க என்று தான் தேவன் அங்கு நின்று கொண்டு பிரசங்கம் செய்து கொண்டிருந்தால் ஜனங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அதே போல இன்றைக்கும் கிறிஸ்துவ சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, சபைக்கு போகிறேன், நான் சத்தை பெற்றுக்கொண்டு சொல்கிற சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் வேத வார்த்தை கொண்டு பிரென்னாம் செய்த கிரியைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வேத வார்த்தை அவருக்குள்ளிருந்து நிறைவேற்றப்படுவதை சிந்தித்து பாருங்கள். சர்பத்தின் வித்தை பத்தி யாராவது போதிச்சாங்களா உங்களுக்கு? மோசே வந்தாரு, எலியா வந்தாரு, யோசப்பு வந்தாரு, தாவீது வந்தாரு, இயேசு கிறிஸ்துவும் வந்தாரு, சபை காலத்தில் 6 தூதர்கள் வந்தார்கள். யாராவது சர்பத்தின் வித்து, எதன் தோட்டம் நடந்த பாவம் என்ன என்று யாராவது சொன்னார்களா? பாருங்கள், பிரென்னாம் செய்த கிரியைகளை பாருங்கள், வேத வார்த்தை கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். சர்பத்தின் வித்தை பற்றி ஏழையும் தான் போதிக்க வேண்டும், அவருக்கு மாத்திரமே உரிமை உண்டு என்று வேதம் போதிக்கிறது. முத்திரை யார் உடைக்க வேண்டும்? ஏழையும் தான் உடைக்க வேண்டும், பிரென்னாம் உடைக்கவே முடியாது. அப்படி என்றால் முத்திரையை பிரென்னாம் உடைத்தார் என்றால் அவர் ஏழையும் என்று வேதம் போதிக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது யாரும் இந்த முத்திரையை தொடர்வதற்கும் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் பாத்திரவான் இல்லைன்னு சொல்லிட்டு யோவான் அழுகின்ற பொழுது மூப்பன் நின்று கொண்டு, இதோ யூத கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் முத்திரையை உடைக்க வருகிறார் சொல்கின்ற பொழுது அவர் சிங்கமாக வரவில்லை, அவர் ஆட்டுக்குட்டியாகத்தான் வந்து முத்திரையை திறந்து கொடுத்தார். அப்படி என்றால் முத்திரையை உடைத்தது யார்? முத்திரையை உடைத்தது நானே என்று பிரென்னாம் சொல்லுகின்றார். அப்படி என்றால் அவர்தான் ஆட்டுக்குட்டியானவர். பிரென்னாமை நீங்கள் முகத்தை பார்க்காதீர்கள், பிரென்னாமை நீங்கள் பார்க்க குடும்பத்தை பார்க்காதீர்கள். சொல்கின்றார், என்னை மறைத்து விடுங்கள். மறுபடி வாசிக்கிறேன், இப்பொழுது நான் கூறப்போவது போல நாம் அதை இந்த புகைப்படத்தில் பார்த்தால் என்னை மறைத்து விடுங்கள். அது நான் அல்ல, அது அவர். அது நான் அல்ல, உங்கள் சகோதரன் பிரென்னாம் அல்ல, அது கிறிஸ்து, அது ஏழையும் என்று தேவன் சொல்லுகின்றார். வேத வார்த்தை கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். மரித்தவர் எப்படி பிரென்னாம் உயிர்ப்பிக்க வைக்க முடியும்? பாம்பேல வருகின்ற பொழுது எப்படி குருடனை பார்க்க வைக்க முடியும்? ஊமையை எப்படி பேச வைக்க முடியும்? 7 லாரிகளிலே
அந்த கைத்தடிகள் சக்கர நாற்காலிகளை கொண்டு போனாலும் எப்படி கொண்டு போக முடியும்? உள்ளத்தில் இருக்கிற ரகசியங்களை முன்ன பின்ன தெரியாத ஒரு சகோதர சகோதரத்திலே தேவன் உங்களுக்குள் இருக்கிற பாவத்தையும் உங்கள் வீட்டு டோர் நம்பரையும் செய்கின்ற வேலையும் பெயரும் சொல்லி உங்களை அழைக்கின்ற பொழுது அந்த கிரியைகளை நீங்கள் பாருங்கள், அந்த அடையாளத்தை நீங்கள் பாருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கின்றார். அவர் இன்றும் தேவனாகவே நின்று கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்படுகிற ஒவ்வொரு காலத்திலும் அவர் தேவனாகத்தான் நின்று கொண்டிருக்கின்றார். இன்று இருக்கிற போதகரையில் காட்டிலும் சமாரிய பெண்ணு அதிகமான வெளிப்பாடை பெற்றுக் கொண்டிருக்கின்றாள் என்று தேவன் சொல்கின்றார். மெஸ்ஸியா எப்படி வருவாரு? மெஸ்ஸியா தீர்க்கதரிசியாக வருவார் என்று தான் அன்றைக்கும் சமாரிய பெண் சொல்லிக் கொண்டிருந்தாள். அதே போல இன்றைக்கு நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு தீர்க்கதரிசி, அது வில்லியன் மரியன் பிரண்ணாமாக இருக்கிறார். அந்த வில்லியன் மரியன் பிரண்ணாம தான் தீர்க்கதரிசியாக புரஜாதிக்கென்று லூக்கா 17:30 பிரகாரம் சோதோமின் நாட்டில் நடந்தது போலவும் நோவா காலத்தில் நடந்தது போலவும் மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும் என்று வேதம் போதிக்கிறதே. மனுஷகுமாரன் என்ன? தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி யாராக இருப்பார்? மெஸ்ஸியாவாக இருப்பார். இது யூதர்கள் தெரியும். ஆனால் நாமளோ நினிவே பட்டணத்தார் போல பாகாலை கும்பிட்டு கொண்டிருந்தோம், கல்ல மண்ணை கும்பிட்டு கொண்டிருந்தோம். மனித தேவங்களை சிலைகளாக உருவாக்கப்பட்டு மரியாதை மேலும் மற்றபடி அனைத்து விதமான சிலைகள் மீது நம்பிக்கை வைத்துக்கொண்டு அன்னானிகளைப் போல நாமளும் புரஜாதிக்குள்ளே கர்த்தருக்கு விரோதமான பாகாலின் ஆராதனை செய்து கொண்டிருந்தோம். பாருங்கள், தேவன் எப்படி வர வேண்டும்? ஒரு மனிதனாகத்தான் வர வேண்டும். ஏனென்றால் இந்த உலக ஜனங்கள் ஒரு மனிதனைத்தான் தெய்வமாக வணங்கி கொண்டிருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்கள், சரித்திரத்தில் பாருங்கள், எல்லாருமே மனிதனைத்தான் தேவனாக வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்போ மனிதனாக வணங்குகிற இடத்துல மனிதனாக வருகின்றார். மீனாக வணங்குகிற இடத்துல மீனின் வாய்க்குள்ளிருந்து யோனாவை அனுப்பி அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். எப்படிப்பட்ட கிருபை உள்ள தேவன் பாருங்கள். அப்போ இன்றைக்கு நாமளும் தேவனை காண வேண்டும் என்றால் யூதரை போல இல்லாதபடிக்கு நினிவே பட்டணத்தாரை போல சீபாவின் ராணியைப் போல விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கின்ற பொழுது பாருங்கள், விசுவாசம்தான் பசுத்தாவி என்று வேதம் போதிக்கிறது. அவிசுவாசம் படுவோம் என்றால் யூதர்களை சுட்டி காண்பித்தது போலவே சேபா நாட்டு ராணியும் நினிவே பட்டணத்தாரும் வெள்ளை சிங்காசனத்தில் நின்ற போது பாருங்கள், அவர்கள் நமக்கு முன்பாக நின்று கொண்டு நம்மளுக்காக அவர் எதிர்த்து நின்று குற்றம் சாட்டுகிற பிள்ளைகளாக அவர்கள் இருப்பார்கள். அப்போ நமக்கென்று கொடுக்கப்பட்ட மெஸ்ஸியா வந்து நமக்கு என்ன பிரயோஜனமாக இருக்கிறது? சபை ஸ்தாபனம் கோட்பாடு அவரை மறுதளிக்கின்றது, பாரம்பரியம் அவரை மறுதளிக்கின்றது. எல்லாருமே மனவாட்டி சொல்லிக் கொண்டிருந்தால் உண்மையான மனவாட்டி எங்கே இருக்கிறாள்? மனவாட்டிக்கென்ன தேவன் ஒரு வார்த்தை கொடுக்கிறாரே, அந்த வார்த்தை எங்கே இருக்கிறது? உலகம் என்னை காணாது, நீங்கள் என்னை காண்பீர் என்று தேவன் சொல்கிறார். பரிசுத்தாவி உங்களுக்குள் வருகின்ற பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார்னு தான் வேதம் போதிக்கிறது. பரிசுத்தாவி வந்தால் நீ குதிப்பீங்க, கத்துவீங்க, பெறலுவீங்க என்று சொல்லவில்லை. சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். அவள் உங்களை மறுபடியும் பிறக்க வைப்பார். உங்கள் கண்களை பசுத்தப்படுத்த வைப்பார். நீங்கள் பேசுகிற வார்த்தையை பசுத்தப்படுத்த வைப்பார். நடக்கிற கால்களை பசுத்தப்பட வைப்பார். சிந்தனைகளை தேவனை போல உங்களை சிந்திக்கும்படியாக பசுத்தப்படுத்துவார். அதுதான் பரிசுத்தாவி பெற்றதுக்கான அடையாளம். குதிப்பதோ கத்துவதோ பெருளுவதோ அல்ல. பரிசுத்தாவி என்பது என்ன? அது தேவனுடைய ஆவி. தேவன் உங்களுக்குள் வாசம் செய்தால் நீங்கள் தேவனை போல ஆக வேண்டும். அதுதான் பரிசுத்தாவி. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவி. அப்போ நீங்கள் தேவனுடைய பாகமாக மாறுவதற்கு தான் எபேசியர் 4:30 பிரகாரம் மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவி. அந்த பரிசுத்தாவியே 6வது புலன். அது விசுவாசம். அவிசுவாசம் அல்ல. அவிசுவாசம் மரணம். அது பாவமாக இருக்கிறது. விசுவாசம்தான் பரிசுத்தாவே இருக்கிறது. அப்போ எடுக்கப்படுதலுக்கென்று மீட்கப்படும் நாளுக்கென்று தேவன் பரிசுத்தாவி தருகிறார். அந்த பரிசுத்தாவி உங்களுக்குள் வருகின்ற பொழுது
மெசியாவை காண வைக்கிறது. மாம்சத்தில் வெளிப்பட்ட பிரண்ணாம் யார் என்பதை காண வைக்கின்றது. அவருடைய தலைக்கு மலைக்கிற அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அர்த்தம் என்பதை உங்களுக்கு காண வைக்கிறது தான் பரிசுத்த ஆவி. தேவனைப் போல தேவனுடைய பாகமாக மாற்றுவதுதான் பரிசுத்த ஆவி. அப்படி என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா? இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை கண்டுவிட்டீர்களா? இன்றைக்கு வெளிப்பட்ட ஏலோயமை நீங்கள் கண்டுவிட்டீர்களா? இன்றைக்கு வெளிப்பட்ட இயேசுவை நீங்கள் கண்டுவிட்டீர்களா? அப்படி கண்டிருப்பீர் என்றால் பரிசுத்த ஆவி பெற்றதற்கான அடையாளம். இல்லை, அவரை மறுதலிப்பீர் என்றால் அது அவ்விசுவாசம், அது பாவம், அது மரணம் என்று வேதம் போதிக்கிறது. நினிவே பட்டணத்தாரும் சீபா ராணியும் இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரமல்ல, இந்த கடைசி நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களையும் என்னையும் கூட அவள் அங்கு நின்று கொண்டு நியாயத்தீர்ப்பு நாளிலே குற்ற சுமத்துற அளவுக்கு நாம் சென்று விடக்கூடாது. நாம் எங்கே இருக்கிறோம், எந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? முத்திரை உடைக்கப்பட்டு பரமரசு தேவன் 7ஆம் தூதன் குல தேவன் பரிபூர்ணப்படுத்தி விட்டாரே, காலம் சென்று விட்டதே. இனி யாருக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கின்றீர்கள்? எல்லாம் முடிந்து விட்டதே. அன்பு சகோதர சகோதரிகளே, மோசே வழிநடத்தின அக்னிஸ்தம்பம் தான் பவுலை வழிநடத்தினது. பவுலுக்கு அக்னிஸ்தம்பம் தலைக்கு மேலே வரவில்லை, மோசைக்கும் அக்னிஸ்தம்பம் தலைக்கு மேலே வரவில்லை. மோசைக்கு தேவன் முச்சரிலே தேவன் காட்சி கொடுத்தார், பவுலுக்கு வானத்திலே காட்சி கொடுத்தார். மோசைட்ட பேசினவர் யெகோவா தேவன் என்று பேசிக் கொண்டிருந்தார். பவுல்ட்டு பேசினவர் அக்னிஸ்தம்பத்திலிருந்து இயேசுவாக பேசிக் கொண்டிருந்தார். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பேசிக் கொண்டிருப்பவர் அக்னிஸ்தம்பத்திலிருந்து பிரண்ணாமாக பேசிக் கொண்டிருக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, வேத வார்த்தை கொண்டு பிரண்ணாம் யார் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அப்பொழுதுதான் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். உலகம் அவர் என்ன வேண்டுமானால் சொல்லலாம், வேத வார்த்தை அவர் என்ன போதிக்கிறது? பிரண்ணாம் வேத வார்த்தை நிறைவேறுதலாக வந்திருக்கின்றாரா? பிதா சொன்ன கிரியைகளை பிரண்ணாம் செய்து கொண்டிருக்கின்றாரா? குருடனை பார்க்க வைக்கிறாரா? முடுவன் அறுக்க வைக்கின்றாரா? சிந்தித்து பாருங்கள். தீர்க்கதரிசி வேற, மெஸ்ஸியா வேறாக இருக்கிறது. கிரியைகள் பாருங்கள். மெஸ்ஸியா உடனடியாக அதுக்கு தீர்வு தருகின்றார். தீர்க்கதரிசியோ தேவனிடத்தில் கேட்டு 2 நாட்கள் 3 நாள் கழித்ததுக்கு பதில் சொல்கிற தீர்க்கதரிசியாக இருக்கின்றார். ஆனால் நம்மிடத்தில் வெளிப்பட்ட தீர்க்கதரிசியோ மெஸ்ஸியாவாக இருக்கின்றார். அவர் புரஜாதிக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரே தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரண்ணாமாக இருக்கிறார். வேத வார்த்தைகளை கொண்டு, 3வது வேதகமாக உரைக்கப்பட்ட வார்த்தை கொண்டு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை கொண்டு இந்த கடைசி நாள் தேவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை பிரண்ணாம் செய்து முடித்த காரியங்களை பார்த்து வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதை ஆராய்ந்து அதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் தரும் என்று வேதம் போதிக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். விசுவாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தை விசுவாசியுங்கள். சபை ஸ்தாபன கோட்பாடுகள் அல்ல, என்னுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசியுங்கள். அதுதான் உங்கள் நித்திய ஜீவனை தரும். அவிசுவாசமே பாவமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. படித்த ஒவ்வொரு வேத வார்த்தைகளையும் கொண்டு வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.